ஸோ இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, எந்த அசெட் மேலே ஏறுதோ அதில பணத்த போடணுமா? இல்ல எதுல அதாவது எது ஏறாம இறங்கியிருக்கோ அதில போடணுமா? அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சீங்கன்னா, எல்லாருக்குமே பதில் ரொம்ப சிம்பிளா தெரியும். எந்த அசெட் ஏறலையோ அதில தான் நம்ம பணத்த போடணும். இப்ப 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் வந்து இதே மாரி கோல்டு மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் வந்து புது உச்சத்த தொட்டுட்டே போயிருச்சு. 78,000 இருந்தது சென்செக்ஸ். அப்புறம் 79 ஆச்சு, 80 ஆச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 86,000 வரைக்கும் போயி, அதுக்கப்புறம் கடந்த ஒரு 1, 1 1/2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து ரிட்டர்ன் குடுக்காம இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதையும் கோல்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் புது உச்சத்த தொட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஜென்ரலா வந்து இந்த மாரி தொடர்ந்து ரொம்ப வேகமா எந்த அசெட் ஏறுச்சு அப்படின்னாலும், அது மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2, 3 வருஷத்துல இது வந்து தொடராது அப்படின்றதுக்கான அறிகுறிய தான் காமிக்குது. ஆஃப்கோர்ஸ் இது எங்க போய் நிக்கும்? இது $4,000 ஏன்னா இப்போ நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, $4,000 வந்து கடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பெரிய அளவுல அதாவது தங்கம் ஏறும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வேகத்துல எப்பவுமே ஏறி இருக்காது. இது எத குறிக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மெயினா யுஎஸ்ல இருக்கிற இருக்கிற பல பிரச்சனைகள் அண்ட் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கு.